எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் பகுதியில் இருக்க வெள்ளூர் பகுதியில் வந்து நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக வந்து கலாய்வு வந்து நம்ம மேற்கொண்டோம். நண்பர் தான் அதை பதிவு பண்ணியிருந்தாரு. நிறைய கம்ப்ளைண்ட் கேஸ்ன்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு இருந்தாரு. அந்த மொத்தமாக நாங்கள் எல்லாம் நட்பு ஓட்டனால இன்னைக்கு அந்த கலாய்வில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இந்த கலாய்வு எப்படி நடந்துச்சு பார்த்தோன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு கொடுத்து அவ்வளோ எளிதாக கிடைக்கப்பெறலை. மனிதவள மேலாண்மை துறையில் பதிவு பண்ணி கம்ப்ளைண்டாக புகார் பண்ணி தான் நமக்கு இந்த ஆவணத்தை வந்து பார்வையிடுறதுக்கே வந்து நமக்கு கால அவகாசம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு 12 மணிக்கு நம்ம கலாய்வு பண்ணோம். வெள்ளூர் ஊராட்சியில் கலாய்வு பண்ணும்போது எப்படி பண்ணோம். அந்த ஊராட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கடந்த முறைகேடுகள் பார்க்கும்போது ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு. எங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியுது. எப்படி அந்த மாதிரி முறைகேடு அப்படின்னு பார்த்தா, ஜல்ஜீவன் திட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்து 98 குழாய்களுக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் கோட் பண்ணி செலவினம் பண்ணதாக வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதத்தில் 23ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஜல்ஜீவன் குழாய்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணி செலவு பண்ணதா வந்து கணக்கு காமிக்கிறாங்க. அந்த ஆவணங்களை நாங்கள் நேரடியாகவே பார்வையிட்டோம். அதில் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளூர் பகுதியில் இருக்கிற இந்த மின் பல்பு வாங்க, நம்ம தெருவிளக்குகள் வாங்குறது, அது மாதிரி இந்த பைப்பு வாங்குறது இப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் டெண்டர் விடுறாங்க. இந்த டெண்டருக்கு முறைப்படி வந்து ஒரு முறைப்படி விளம்பரமே யாருக்கும் செய்யப்படல. இந்த விட்டு விளம்பரம் கொடுத்து தான் யார் இந்த டெண்டருக்கு வர்றீங்கன்னு சொல்லி அழைப்பாணை கொடுப்பாங்க. அப்படி அந்த டெண்டர் விட கிடையாது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் அப்படின்றவர் வந்து இந்த 1 இயர் அந்த 1 வருட கணக்கிலே நாங்கள் ஆய்வு பண்ண பார்க்கும்போது குறிப்பாக செல்வமே எல்லா கான்ட்ராக்ட் வேலையிலும் செஞ்சிருக்காரு. சரி, அவர் செஞ்சிருக்காரு. அவர் வந்து ஒப்பந்த சீட்டில் வந்து எஸ்டிமேட் அமௌண்ட் வந்து கோட் பண்ணியிருக்காரு. பைப்பு இவ்வளவு, இந்த இது சின்ன சின்ன பொருட்கள்லாம் இவ்வளோன்னு போட்டிருக்காரு. அந்த எஸ்டிமேட் போட்டு அந்த பில்லில் இருக்க ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஃபேக்கான நம்பர். அதுக்கு நாங்கள் ஆன்லைனில் உடனே செக் பண்ணி பார்த்ததுல இந்த நம்பர் இப்படி ஒரு நம்பரே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அது போக 2026 காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டின் நம்பர் பயன்படுத்தி ஒரு எஸ்டிமேட்டோட பில்லு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான வந்து ஒரு 100 பில்லுக்கு மேலே நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது, திருப்பி பார்க்கும்போது 100 பில்லுக்கு மேலே இருந்தது. இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து முறைகேடு நடந்தது அம்பலமாயிருக்கு. மேலும் இந்த 65 லட்சத்தை முறையாக இந்த கிராமங்கள்ல, இந்த வெள்ளூர் கிராமத்துல செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு தன்னிறைவான கிராமமா அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும். அவ்வளோ வந்து கிராமத்துக்கு வந்து வருவாய் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வருவாயை முறைப்படி செய்யல, போலியாகவும் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு வளர்ச்சியை குன்றிய கிராமமாகவே இன்னும் வச்சிருக்காங்க. இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் வளர்ச்சி அடையாது. இதே சிவகாசியில வந்து இது கீழ்மட்டத்தில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலும் எங்களுக்கு வந்து சிவகாசி காவல் நிலையத்திலிருந்து 2 காவலர்கள் வந்து எங்களுக்கு காவல் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஒரு 4 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இவங்க இன்னொரு விஷயம் குறிப்பா சொல்லணும். இந்த ஊராட்சி மன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் குறிப்பா பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இலவசம், அடுத்த ஒவ்வொரு மணி நேரமும் 5 ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படின்ற உத்தரவு இருக்கு. ஆனா இங்க எங்க கிட்ட வாங்கப்பட்ட பணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம். அதில் 1 மணி நேரம் இலவசம், மீதம் 3 மணி நேரம் இருக்கிறது. அந்த 3 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கும் 5 ரூபாய் என்று 5 ரூபாய் வீதம் வந்து 80 ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இவங்க. நாங்கள் அந்த இதை முறையாக வந்து பணம் செலுத்தியிருக்கோம். அது குறித்து அடுத்த கட்ட புகார் மனு நாங்கள் கண்டிப்பாக பதிவு செய்வோம், ஆணையத்துக்கு தெரியப்படுத்துவோம். இது நம்ம அடுத்த கட்டம் கண்டிப்பாக தொடரும். அண்ணன் வந்து இப்போ அவர் ஆய்வு செஞ்சதோட அவர் அனுபவத்தையும் சொல்லுவாரு. இவர் அண்ணன் பேர் என்ன பவுன்ராஜ் வந்து இந்த ஆய்வுல வந்து முழுமையாக வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் மேல வந்து பொய்யான கேஸுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க அம்மா மேலையும் பொய்யான கேஸுகளை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஊராட்சியில. அதன் அடிப்படையில நீதிமன்ற நம்ம தமிழ்நாடு தகவல் அறியும் அந்த ஆணையர்கள் தமிழ்நாடு ஆணையத்திலிருந்து கொடுத்த செல்வராஜோட ஆணையின்படி நாங்க வந்து முழுவதும் வீடியோவை பதிவு பண்ணிக்கிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே வீடியோ அமர்த்துங்க, இப்போ அந்த முறையான ஆவணங்களை கொடுக்க தவறுறாங்க. உண்மையா அதுதான். ஆவணத்தை வந்து மறைக்கிறாங்க. எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அதெல்லாம் எடுக்க முடியாதுன்றாங்க. குறிப்பா சொல்ல போனா போன தடவை கடந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுங்கன்னா அது வந்து நாங்க யூனியன் ஆபீஸ்ல நாங்க கொடுத்துருக்கோம், எப்ப வாங்குவீங்கன்னா நாங்க வாங்க மாட்டோம்ன்றாங்க. அலட்சியமான பதில கொடுக்குறாங்க. எங்களை ஆய்வு செய்ய டேட்டு கொடுத்துட்டு ஆய்வு செய்யறதுக்கு ஆவணங்கள் அங்க முறைப்படியான ஆவணங்கள் இல்லை. முறைப்படி எடுத்து கொடுக்கவும் கிடையாது அவங்க.
இதை கேட்டா இல்லைன்றாங்க, அதை கேட்டா இல்லைன்றாங்க. சரி ஆன்லைன்ல இந்த 80 ரூபா பணத்தை நாங்க அந்த ஃபீஸா நாங்க கட்டுறோமே, அந்த இதுக்கு ரிசிப்ட் தர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. அதுல எவ்வளவு கோக்கமாக் பண்றாங்க, ஓடிபி வரலன்றாங்க, சர்வர் ப்ராப்ளம்ன்றாங்க, இவ்வளவு ப்ராப்ளங்களை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான பொய்யான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இங்க நிர்வாகம் பண்றாங்க. குறிப்பா இந்த மாதிரியான தொடர்ச்சியா இந்த பஞ்சாயத்து அலுவலகத்தில் தங்கப்பாண்டியன் என்பவர் வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இங்கேயே தொடர்ச்சியா வந்து பஞ்சாயத்து செயலாளராக இருக்காரு. இப்படி 3 வருடங்களுக்கு மேல நம்ம அரசாணையே இருக்கு. ஊராட்சி மன்ற கிளர்க்குகள் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சுழற்சி முறையில அவரோட வந்து இடத்தை மாற்றணும். இங்க நடந்த முறைகேடுகளை ஆய்வு செஞ்சு இவர முறைப்படி தண்டனையோட வெளியேற்றுறீங்களா இல்ல எப்படி வெளியேற்றுறீங்கன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது குறித்து இப்ப தமிழகத்துல புதிதாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களும் இந்த ஊரக வளர்ச்சித்துறையை வந்து கையில் எடுத்துக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களும் ஊரக வளர்ச்சி நல்ல பண்டுகள் வந்து தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. அந்த ஃபண்டை வந்து முழுமையாகவும் உண்மைத்தன்மையாகவும் இங்க செயல்படாத காரணமாகவே இந்த கிராமம் வளர்ச்சி அடையாம இருக்கு அப்படின்றதுக்கு இதுதான் முன்னுதாரணம். புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இதை கவனத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரியான வெள்ளூர்ல வந்து ஆய்வு செய்யும், நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலம் ஆய்வு செய்யும் பொழுது முழுமையான ஆவணங்கள் கிடைக்கும். இந்த ஆவணங்கள் அனைத்திற்கும் நாங்கள் வந்து முறையா அந்த காப்பியெல்லாம் வேணும்னு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த ஆவண காப்பியும் எங்களுக்கு வரணும் அப்படின்றது உங்கள் மூலம் தெரியப்படுது. இதை மறைக்கும் பட்சத்துல நீங்க வந்து எடுத்து எங்களுக்கு தரணும். சந்தோஷம். நீங்க உங்களோட பதிவை சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு மதுரையிலேருந்து ஞானசேகர் அவங்க வந்து எங்கள் கூட வந்து இந்த ஆய்வில் கலந்துக்கிட்டதுனால தான் இவ்வளவு ஒரு 4 மணி நேரம் வந்து ஆவணங்கள் பெறுவதிலும் கூட அதை ஆய்வு செய்வதிலும் அங்கே பாதுகாப்போடு நாங்கள் வெளியில் வர்றதுக்குமே இது வந்து உதவியாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வந்து காலையிலேருந்து இன்றைக்கும் கூட இருந்தது. இந்த ஆய்வு வந்து நாங்கள் 2025 டிசம்பர் மாதம் வந்து ஆய்வுக்கான கோரிக்கைகள் அனுப்பினது. அந்த டிசம்பர் மாதம் 30 நாட்களுக்குள்ள தகவல் கிடைச்சிருக்கணும். அது 30 நாட்களுக்கு தகவல் கிடைக்காதனால முதல் மேல்முறையீடு பண்ணியிருந்தோம், 2ஆம் மேல்முறையீடும் பண்ணியிருந்தோம். அடுத்தடுத்த அந்த மேல்முறையீடுக்கு அப்புறமும் தகவல் கிடைக்கிறதுக்கான சூழல் இல்லைன்றதுனால நாங்கள் மனிதவள மேலாண்மை துறைக்கு வந்து புகார் மனு அனுப்பியிருந்தோம். அந்த புகார் மனு அடிப்படையில் வந்து வரப்பெற்ற அனுமதியின் கீழ் தான் இன்றைக்கி கலாய்வானது நம்ம வெள்ளூர் ஊராட்சி கிராமத்தில் நடைபெற்றது. இந்த கலாய்வு வந்து 12 மணிக்கு ஆரம்பித்து இந்த மாலை 4 மணி வரைக்கும் நடைபெற்றது. இந்த இதில் வந்து முழுமையான ஆவணங்கள் வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கல. முழுமையான ஆவணங்கள் வந்து அங்கே பார்வைக்கு வைக்கப்படலை. ஒவ்வொரு ஆவணங்களுமே தோழர் ஞானசேகரன் வந்து கேட்கும் பொழுது அவங்க அங்கே யூனியன் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்றத தகவலாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து மேலே இருக்குது, அந்த கட்டுகள்லாம் பிரிக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுவும் போக ஆணை எங்களுக்கு நீங்கள் கடிதம் மூலமாக அனுப்பலையான்னு கேட்டால் அனுப்பிச்சிருப்பாங்க பாருங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அனுப்பலைங்க சார், நீங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்களையும் வந்து முழுமையாக ஏன் தரவுன்னு கேட்டால் எனக்கு உங்களோட என்னென்ன தகவலாக உங்களுக்கு கொடுக்குறன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லி எங்களை முழுவதுமாக அன்றைக்கி அலப்பைக்கிற சூழல் வந்து பார்த்துட்டு எங்களோட கோரிக்கை ஒன்றாக தான் இருந்தது. இல்லை ஆவணங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்துங்க, எங்களோட ஆய்வுக்கு நாங்கள் கேட்ட ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் ஓரளவு ஒரு 50% ஆவணங்களை வந்து அவங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. இன்னொரு 50% மேலே வந்து ஆவணங்கள் கொடுக்கப்படலை. கொடுக்கப்பட்ட ஆவணங்களையே நாங்கள் கலாய்வு பண்ணும் பொழுது ஏறத்தாழ ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து இருக்க மோசடிகளை பார்க்க முடிஞ்சது. முறையற்ற முறையில் ஒப்பந்தங்களில் வந்து அதை ஒரே நபருக்கு ஒதுக்கீடு செய்கிறது, அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட நபரும் முறையற்ற வகையில் வந்து இங்கே இருக்க பணிகளை வந்து தரமற்ற முறையில் பண்ணுறது ஒன்றா இருக்கட்டும். ஆனால் முதற்கட்டமாக எழுத்து கூட ஒவ்வொரு இதுலேயும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி எழுத்து இருக்கு. அதாவது காம்பேட்டட் கொட்டேஷன் சொல்லி 3 கொட்டேஷன் வழங்கியிருக்காங்க. அந்த 3லேயுமே வந்து ஒரே நபர் கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, இதுதான் காம்படிட்டர். இது வந்து கம்பேரிட்டிவ் சீட்டு வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த சீட் ஆக்சுவலாக கவர்மெண்ட் சர்வெண்ட் யாராச்சும் பண்ணியிருக்கணும். அதையுமே வந்து கான்ட்ராக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் வந்து கடைகள் இங்கே இல்லை, ஆனால் அந்த கடைகள் பேரெல்லாம் வந்து கொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து குடிமகனாக இந்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்து இந்த கலாய்வு பண்ண போய் தான் இந்த ஏற்கனவே எங்களோட ஊராட்சி கிராமத்தில் 1,78,00,000 ரூபாய்க்கான முறைகேடும் கூட தகவல் உரிமை சட்டத்தில் கண்டறியப்பட்ட பிறகுதான் இங்கே இருக்க ஊராட்சி செயலாளர் மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க பேரளவில் பணி மாறுதல் கொடுக்கறது மூலமாக. ஆனால் மேல்மட்ட அலுவலர்கள் மேலே எந்தவித நடவடிக்கை எடுக்கல. கடைநிலை ஊழியரான
ஊராட்சி செயலாளர் மீது மட்டும் அந்த டயத்தில் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்க இந்த தொடர்ச்சியான ஜேஜேஎம் ஊழல், இங்கே நடைபெற்ற எல்லா பணிகள்லையுமே இருக்க ஒப்பந்த புள்ளிகளில் ஊழல், இது மாதிரி இருக்க ஊழல்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யணும். இப்போ வந்து புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக நாங்கள்லாம் எங்களோட கிராம பகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து சுடுகாடு, தெருவு விளக்கு, இந்த மாதிரி அடிப்படை தேவைகளே இங்கே இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அடிப்படை வசதிகள் இருந்தால் தான் மக்கள் வந்து அவங்க அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த முடியும். ஆனால் இங்கே ஒவ்வொரு அடிப்படை வசதிகளுக்கான குடிநீர், தெருவிளக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட, சுடுகாடு கூட 47 வருடமாக இல்லை. இந்த தேவைகளுக்கு கூட நாங்கள் மனு கொடுத்தோம். போராட்டங்கள், கருப்பு கொடி போராட்டம், இந்த மாதிரி போராட்டங்கள் மூலமாக நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து வந்தாலும் கூட, கிராம சபை தீர்மானங்கள் செய்தால் கூட அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. கிராம ஊராட்சியில் வருவாயானது மிகையாக இருந்தால் கூட அந்த வருவாய்கள் சரிவர பயன்படுத்தப்படலை. இதை கண்டிப்பாக வந்து ஊரக வளர்ச்சித்துறையோட அமைச்சராக பொறுப்பேற்றிருக்க புசி ஆனந்த் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம், சேவை பெற உரிமை சட்டம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உறுதிமொழியெல்லாம் கொடுத்துருக்க மாண்புமிகு விஜய் அவர்களோட புதிய அரசு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றதை எங்கள் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் தகவல் உரிமை சட்ட ஆர்வலர்கள் சார்பாகவும் இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம். ஓகே.